ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஃபி பெட்ஸ் அப் அண்ட் எக்வா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பஜ்ஜீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஜ்ஜீஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஒரு அழகான ஒரு புத்திசாலியான மற்ற வீட்டில் எல்லோராலையும் வளர்க்கக்கூடிய ஒரு பேர்ட் தான். இவை உலகம் முழுவதும் பலர் இதை பெட்டாக வளர்க்குறாங்க. சின்ன சின்ன நிறங்கள், அழகான சத்தங்கள், மனிதர்களோடு பழகும் தன்மை, இதனால்தான் இவை மிகவும் பிரபலியமாகிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பஜ்ஜீஸ்னா என்ன, இதை எப்படி வளர்க்கலாம், இதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், இதில் ப்ரீடிங் டிப்ஸ் என்ன மற்றும் காமன் மிஸ்டேக்ஸ்கள் நம்ம இதுக்கு என்ன என்று தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பஜ்ஜீஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பஜ்ஜீஸ்ன்னு சொல்கிறது ஒரு பராக்கெட் பறவை. இதில் ஒரிஜின், அதாவது இது முதல்ல எங்கே உருவானிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து தான் இது வந்ததாக சொல்லப்படுது. இப்போது உலகம் முழுவதும் பெட் பேர்டாக நிறைய பேர் வளர்க்குறாங்க. இவற்றின் முக்கிய அம்சங்களான ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். பொதுவான கலர்ஸாக பச்சை, நீலம், மஞ்சள் போன்ற அழகான நிறங்கள் இருக்கும். ஹியூமன் வாய்ஸை போல மிமிக் பண்ணி செய்யும் திறனும் இதுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. மிகவும் சோசியலான ஒரு பேர்ட்ஸ். சரியான கேரை கொடுத்தால் ஒரு பஜ்ஜீஸ் 5 to 10 years வரைக்கும் அதில் லைஃப் இருக்கும். கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ் வளர்க்குறதுக்கு மிகவும் பெரிய அளவிலான கேஜ் வேண்டும். 2 அல்லது அதுக்கு மேல் வளர்த்தால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு அந்த பேர்ட்ஸுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதில் கேஜை நம்ம ஒரு நல்ல ஒரு காற்று போகக்கூடிய விதமாக நேரடி வெயிலில் நீண்ட நேரம் வைக்கக்கூடாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும். தினமும் கேஜை க்ளீன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டெய்லி நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் தான் வச்சுக்கொள்ளணும். அதில் உட்கார்ற கம்பிகள் இயற்கை மரமாக இருந்தால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜீஸ் மிகவும் ஆக்டிவான பேர்ட், அதனால சிறிய கேஜ் வைத்தால் அது ஸ்ட்ரெஸ் ஆகும். அடுத்ததாக பஜ்ஜீஸுக்கு சரியான ஃபுட் கொடுத்தா தான் ஆரோக்கியமாக இருக்கும். மில்லட் சீட்ஸ், ஃப்ரூட்ஸில் எக்ஸாம்பிள் ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் அதில் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸில் கேரட், ஸ்பினச், குக்கும்பர் கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட், மற்றது சோல்டி ஃபுட், அதாவது உப்பு கலந்த ஃபுட்ஸ்கள், ஒயிலி ஃபுட், அதாவது எண்ணெய் தன்மையான ஃபுட்கள், மற்றது ஜங்க் ஃப்ரூட்னு சொன்னால் விரைவாக தயாரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் இதுக்கு அவாய்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பேர்ட்ஸோட ஹெல்த் நல்லா இருக்கும். அதுக்கு க்ளீன் வாட்டர் எப்போதுமே இருக்க வேண்டும். சிலர் சீட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, ஆனால் அது மட்டும் போதாது. ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இருக்க வேண்டும். பஜ்ஜீஸுக்கு மிகவும் இன்டெலிஜென்ஸ் பேர்ட்ஸ். நீங்கள் தினமும் பேசினால் உங்களுக்கு குரலை அடையாளம் காணும், விசில் அடிக்கும், சில வார்த்தைகள் கூட பேச ஆரம்பிக்கும். தினமும் 15 to 20 நிமிடம் பேசுங்கள், மெதுவாக கை பழக்குங்கள். ரிவார்ட்ஸாக மில்லட் ஸ்ப்ரேகளை கொடுக்கலாம். அவர்களை அடிக்கடி பயமுறுத்தவோ கூடாது, அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். பஜ்ஜீஸில் ப்ரீடிங் செய்வது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கானது. நல்ல ஹெல்த்தியான மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு சூஸ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு நெஸ்ட் பாக்ஸ் தேவைப்படும். நெஸ்ட் பாக்ஸோ அல்லது நீங்கள் போட்ஸோ பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு அமைதியான இடமாக இருந்தால் தான் அதில் ப்ரீடிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீடிங்காக அமையும். மற்றது ஃபீமேல் முட்டையிடும்போது 4 to 6 முட்டைகள் அப்படி இருக்கும். அதுக்கு இன்குபேட் காலம் பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 to 21 நாட்களுக்குள்ள அது ஒவ்வொரு முட்டைகளாக குஞ்சுகள் வழியாக தொடங்கும். டிஸ்டர்ப்கள் எதுவும் கூடாது, கேஜிகளை மாட்டக்கூடாது. ப்ராப்பர் கேர் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்த்தியான சிக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் செய்த போகிற காமன் மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் சிறிய கேஜிகளை நம்ம வச்சுக்கொள்வோம். மற்றது ஒரே சீட்ஸ் மட்டும் கொடுப்போம், தண்ணீர் மாற்றாமல் விடுவது, அதிகமான இறைச்சலான நோய்ஸான இடத்துகளில் நம்ம வைக்கிறது தான் நம்ம பஜ்ஜீஸில் ப்ரீடிங்கில் செய்த மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. இது அந்த பஜ்ஜீஸில் ஹெல்த்தையும் பாதித்திருக்கும். மற்றது அது ப்ரீடிங் பண்ணி சிக்ஸ் வந்தது பிறகு நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்கள் கொடுத்தா தான் அந்த சிக்ஸுகள் ஆரோக்கியமாக வளர்ந்து ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான நிலையில் அது வெளிவர பார்க்கும். இல்லாட்டி அந்த சிக்ஸுகளுக்கு அதுகள் உணவு ஊட்டுறது குறைவானால் சிக்ஸுகளை நீங்கள் இழக்க நேரிடும். மற்றது ஒரு கிளச் நீங்கள் ப்ரீடிங் பண்ணிட்டீங்க, சிக்ஸ் எல்லாம் வெளியாகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பொட்ஸையோ நீங்கள் வச்சு அந்த ப்ரீடிங் பாக்ஸை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு ஒரு
1 வீக் 2 வீக் அப்புறம் திரும்ப நெஸ்டிங் பாக்ஸை வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா. ஏன்னு சொன்னால் பேர்ட்ஸ் விரைவாக ப்ரீடாக அந்த பேர்ட்ஸோட ஹெல்த்தை பாதிக்கும். அதுலேருந்து வர சிக்ஸ்களும் ஹெல்த் இல்லாத சிக்ஸாக இருக்கும். அதை முக்கியமாக கவனிச்சு கொள்ளுங்கள். இவ்வளோ தான் இந்த பட்ஜெட்ஸ் பற்றி நம்ம முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் சொல்லி வைக்கிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் இந்த டிப்ஸ்களை ஃபாலோ செய்தால் உங்கள் பட்ஜெட்ஸ் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் கேள்விகளை கொமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெட் டாப்பிக்கை சந்திப்போம் நாம. பாய்.